தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குச்சாவடி அதிகாரிகள் வழங்கும் பூத் ஸ்லிப்புகளை வாக்காளர் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று டெல்லியில் நடைபெற்ற தேர்தல் ஆணைய கூட்டத்தில் திமுக வலியுறுத்தியுள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதி தலைமையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் 29 மாநிலங்களைச் சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் மாநிலங்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், தேமுதிக டெல்லி நிர்வாகி தட்சிணாமூர்த்தி, பாமக முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதி, சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய விரைவில் தாம் தமிழகம் வர இருப்பதாக கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பூத் ஸ்லிப்புகளை வாக்காளர் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று திமுக சார்பிலும் நீதித்துறை அதிகாரிகளை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பிலும் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தப்பட்டதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. வாக்காளர் அடையாள அட்டை அல்லது வேறு ஆவணங்கள், ரேஷன் அட்டை அல்லது பாஸ்போர்ட், இது போன்ற ஆவணங்களை பயன்படுத்த வேண்டுமே தவிர இந்த பூத் ஸ்லிப் என்று வாக்காளர் வாக்குச்சாவடி அதிகாரிகள் கொடுக்கிற அந்த பூத் ஸ்லிப்பை ஒரு அடையாள ஆவணமாக பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆளுங்கட்சிக்கு உண்மையாக தான் அந்த ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் எப்பவுமே செயல்படுறாங்க. ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே அது சாதகமாகவும் எதிர்கட்சிகளுக்கு பாதகமாகவும் இருக்கு. அதனால அந்த நிலைமையை யோசிக்கணும். முடிந்தால் இது கான்ஸ்டிடியூஷன் ஒத்துக்கலையான்றது எங்களுக்கு தெரியாது. அதை எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும். ஜுடிஷியல் அபிஷியல்ஸை வச்சு அவங்கள இந்த பார்ட்ல அதிகாரிகளை வச்சு நடத்த நல்லா இருக்குன்றது.